ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை அனிமி சேனல் ஸ்டார் ஆர்மி. டுடே நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா சோலன் 2ல சீசன் 1ல எபிசோட் 118 தான். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய எபிசோட் போட்டிருக்கேன். செக் பண்ணிட்டு வந்து இது பாருங்க. அப்புறம் தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே நீங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒண்ணே வந்து சேரும். ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணிட்டீங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. ஹீரோ அவங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு யாரோ ஒருத்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணிருப்பான். அதுக்கப்புறமா சன்மூன் எம்பையர் ஹோலி எம்பையர் வந்து எதிர்த்துட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல ஹீரோ அவனோட ஓல்டு பிரதர் ஒருத்தனை பார்த்திருப்பான். ஆனா முக்கியமான என்னன்னா சன்மூன் எம்பையர் என்ன பிளான் பண்றாங்கங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பான். சோ இவனுங்க இப்போதைக்கு பிசிக்கல் செட் மேல தான் கண்டு வச்சிருக்கானுங்க. ஆனா இது தெரியாம இந்த பிரின்சஸ் என்னன்னா ஏதோ மவுண்டன் சைடு போய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சோ இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல சன்மூன் எம்பையருக்கும் சிங்லு எம்பையருக்கும் நடுவில் நடக்கிற இந்த பேட்டில் எல்லாருமே அவனுக்கான ஓவர் பவரான அட்டாக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், எல்லாமே கை மீறி போயிருச்சுன்னு சன்மூன் எம்பையர் சேர்ந்தவங்க எல்லாருமே அங்கிருந்து தப்பிக்க பார்ப்பாங்க. ஸோ சிங்கிள் எம்பையர்ல இருந்து வந்து இந்த பிரின்சஸ்க்குமே புரியுது இப்போதைக்கு இவனுங்க திரும்பி அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு. ஸோ அப்படியே சீன் கட்டிட்டு நம்ம ஹீரோவை காட்ட அவன் இந்த இடத்துல ஏதோ தப்பா நடந்திருக்கு அப்படிங்கறத யோசிச்சே போவான். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே சன்மூனை சேர்ந்தவனுங்க ஏதோ சீக்ரெட் அட்டாக் ஒன்று யூஸ் பண்றானுங்க. ஸோ அதுல சிங்கிள் எம்பையர் சேர்ந்தவங்க நிறைய பேர் மாற்ற மாதிரி தெரியுது. இருந்தாலுமே நம்ம ஹீரோ அவனோட போன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி என்ன ஒன்று பண்றான். என்ன மாதிரியான பவரா இதுன்னு ஹீரோ பார்க்கவும் அந்த ஆறாவை பார்க்கும்போதே எனக்கு அழிவு தான் கண்ணுக்கு தெரியுது. ஸோ நீ ஜாக்கிரதையா இருந்தாங்கன்னு ஸ்கை ட்ரீம் சொல்லவும் அது என்னமோ உண்மைதான். நானும் கிட்டத்தட்ட அதில் மாட்டிருக்க வேண்டியதுதான். ஆனால் என்னோட சோல் போனை யூஸ் பண்ணி தான் நான் இப்படி தப்பிச்சு நிற்கிறேன். அப்படியே அந்த எவரெஸ்ட் மவுண்டன்ல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு ஹீரோ யோசிச்சு ஒரு பாஸ்ட் நினைச்சு பார்ப்பான். சன்மூன் எம்பையர்ல ஒரு லெஜெண்ட் இருந்திருக்காங்க. அவங்க தான் சன்மூன் எம்பையர்லயே லெவல் 10ல இருக்கிற ஒரு வெப்பனை கிரியேட் பண்ணாங்க. ஆனால் அவங்க இறந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்க கிரியேட் பண்ண டெத் கார்டுங்கிற அந்த வெப்பன் ரொம்பவே பவர்ஃபுல்லானதுன்னு ஷான் சொல்லவும் என்ன சொல்றீங்க எனக்கு அவ்வளோ ஒன்றும் புரியலையேன்னு ஹீரோ கேட்கவும் சரி விடு, அதை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். அந்த அன்னைக்கு நீ பார்த்தே தெரிஞ்சுக்கோ. ஆனா நான் உங்ககிட்ட என்ன சொல்லுவேன்னா அந்த கிரீம் ரீப்பரை பார்த்தா நீ ஓடுறதா எனக்கு கிட்ட நல்ல சாய்ஸ் அப்படின்னு மாஸ்டர் எவ்வளையும் நினைச்சு பயந்துருக்காரு. ஸோ அப்படியே சீன் கட் ஆயிட்டு சிங்லு பிரின்சஸை காட்டினான். நடந்தது நினைச்சு அவர் ரொம்பவே பயந்துட்டு இருக்கா. சோல்ஜர்ஸ் எல்லாரும் அடிப்பட்டவங்கள தூக்கிட்டு இருக்க ஹீரோவுமே அந்த பக்கம் தான் வரான். இந்த இடத்த பார்த்தாலே புரியுது சிங்லுக்கு இது பெரிய அடிதான். ஆனா என்னாலையும் இதுக்கப்புறம் சிங்லுவோட சோல்ஜரால இருக்க முடியாது அப்படிங்கறத ஹீரோ நினைச்சிட்டு ஷெர்க் அகாடமிக்கு போகணுமேனு கிளம்புறான். அப்படியே சீனை கட் ஆயிட்டு சிங்லுவோட பிரின்சஸை காட்டினா என்னோட தப்பான முடிவால தான் நம்ம இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இதுக்கான எல்லா பழியுமே நானே எடுத்துக்கிறேன்னு பிரின்சஸ் சொல்லவும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இந்த தோல்வி முழுக்க முழுக்க உங்களோட மட்டும் ஆகாது. ஏன்னா அந்த பிளான் எப்படியோ நல்லா தான் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் யார் எதிர்பார்த்தோம் அப்படி ஒண்ணு நடக்கும்னு. அதனால உங்க மேல மட்டும் குறைய போட்டுக்காதீங்கன்னு ஹீரோட அப்பா சொல்லவும் டியூக் எந்திரிச்சு நில்லுங்கன்னு பிரின்சஸ் சொல்லுவாங்க. எங்க டீம் சேர்ந்த ஒருத்தன் தான் இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தான்னு ஒயிட் டைகர் டியூக் சொல்லவும் யார் அதுன்னு பிரின்சஸ் கேட்க மார்ஷல்னு ஒருத்தரை அவர் கூப்பிடுவாரு. நீ கொடுத்த இம்பார்ட்டன்டான நியூஸை யார் உனக்கு கொடுத்தான்னு ஒயிட் டைகர் டியூக் கேட்கவும் அதை நான் சொல்லிட முடியாதுன்னு இவன் சொல்லவும் இப்ப சொல்லலனா ஸ்பைக்கான அத்தனை தண்டனையும் உனக்கு கிடைக்கும்னு ஒயிட் டைகர் டியூக் சொல்லவும் அப்படி சொல்லிடாதீங்க, நம்ம யங் பிரதர் அவனால முடிஞ்சதுதான் பண்ணிருக்கான்னு இந்த பையன் அப்பான்னு கூப்பிடவும் என்னடா கூப்பிட்ட, இந்த இடத்துல அப்பாங்கிற பாசம் இருக்கக்கூடாது, நான் ஜென்ரல் நீ சோல்ஜர் அப்படின்னு ஒயிட் டைகர் டியூக் மிரட்டவும் மார்ஷலுங்கிறவன் தான் அந்த டீட்டெயில் கொடுத்தான் அப்படின்னு நம்ம லுவோ லீ சொல்லவும் இங்க பாருடா இப்ப நான் கேட்கறதுக்கு கரெக்டான பதில் சொல்லு, அதுவும் தலையை அச்சா போதும், நீ சொல்ற ஆளோட மார்ஷல் ஸ்பிரிட் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆட்ரிபியூட்டா அப்படின்னு ஒயிட் டைகர் டியூக் கேட்க லீயுமே யோசிப்பான். அப்படியே ஆமாங்கிற மாதிரி தலையாட்டவும் அப்படின்னா அவன் 19 மீட்டர் உயரமா இருப்பானான்னு ஒயிட் டைகர் டியூக் கேட்கவும் அதுக்குமே லீ ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுவான். ஆனா பிரின்சஸ் தான் இது எனக்கு யாரையோ ஞாபகப்படுத்துதுன்னு யோசிப்பாங்க. அப்படின்னா அது அவரா தான் இருக்கணும். ஆல்ரெடி என் உசுரை 2 டைம் அவர் காப்பாத்திருக்காரு. அப்பனா இது பிரச்சனை இல்லன்னு ஒயிட் டைகர் சொல்லவும் உங்க உயிரி 2 டைம் காப்பாத்தினான்னு லீ ஆச்சரியப்படுவான். ஆமாடா அது ஒரு பெரிய ஸ்டோரின்னு ஒயிட் டைகர் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போகவும் எல்லாருமே அவரை ஆச்சரியமா பார்ப்பானுங்க. ஷியோவானன் வாடா போலான்னு ஒரு பையன் கூப்பிடுவோம். இதுக்கடா இவ்வளவு லேட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் தான் அவன் கூட பேசிட்டு அங்கிருந்து போவான். ஆனா ஹீரோ அதெல்லாம் தெரியாம ஹீரோ நினைப்பிலேயே இருக்க அந்த ட்ரெயினுமே அங்கிருந்து கிளம்பிடுது. அப்படியே என்னோட டோங்கர் அவ எங்க இருக்கா, அவளை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு ஹீரோ நினைச்சிட்டு இப்ப ஸ்கூலு கிட்ட வந்துடுறான்.
களி சாக அவ்வளவு ஆசையாடான்னு ஹீரோயின் கேட்கவும், டோங்க இது நான் தான் ஹீரோ சொல்லவும், எனக்கு ஒண்ணு தெரியாதடான்னு ஹீரோயின் சொல்லுவா. அங்கிள் நீ எல்லாத்தையும் மறந்துட்டுன்னு கரெக்டா தான் சொல்லிருக்காரு. அண்ணி ஹீரோ சொன்னா என்னடா வளரன்னு ஹீரோயின் கேட்பா. நான் தான் ஆயுகான்னு ஹீரோ சொல்லவும், எனக்கு தெரியாது என்னோட பேர் டேங் ஊட்டாங் அப்படின்னு ஹீரோயின் கிளம்புனா, அங்கிள் சொல்லிட்டாரு உங்க அப்பா உன்னை சரி பண்ணதுக்கு அப்புறமா உன்னோட எல்லாமே வெறியும் போயிருச்சுன்னு. ஸோ நான் இதுக்கப்புறம் உன்னை பாத்துக்கிறேன்னு ஹீரோ நினைச்சிட்டு அப்படி இவங்களை பார்க்க வந்திருக்கான். இப்பதான் நியூஸ் வந்துச்சு, பிசிக்கல் செட்டை ஈவில் ஸ்பிரிட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே அட்டாக் பண்ணிருக்காங்களாம். அதுல பிசிக்கல் செட்டுக்கு தான் மிகப்பெரிய டேமேஜ்னு மாஸ்டர் ஸ்வான் சொல்லவும், நானுமே அதை சொல்ல தான் வந்தேன்னு ஹீரோ சொல்லுவான். அப்படின்னா சரி சீகார்ட் பெவிலியன்ல போயிட்டு மீட்டிங் வச்சுக்கலான்னு இந்த எல்டர் சொல்லவும், எல்லாருமே டேபிள்ல உட்காந்துட்டு அவனுக்கு உண்மையான நோக்கமே பிசிக்கல் செட்டை அட்டாக் பண்றதா இருந்திருக்கு அப்படின்னு ஸ்வான் சொன்னா, இது அவசரப்பட்டு போருக்கு போக வேண்டிய நேரம் இல்லைன்னு இந்த எல்டர் சொல்லுவாங்க. ஆமா இப்போதைக்கு நம்ம படையுமே ரொம்ப ஸ்ட்ராங் பண்ண வேண்டியிருக்குன்னு பிரின்சிபல் சொல்லுவோம். அப்படின்னா சரி இங்க இருந்து கிராஜுவேட் ஆகி போனவங்க எல்லாருமே திரும்ப கூப்பிடுவோம், அப்படி எந்த நேரத்திலையும் ஃப்ரெண்ட் லைன்ல போய் பேட்டில் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும்னு இந்த பிரின்சிபல் சொல்லுவோம். அப்படின்னா சரி டேங்க்லானோட நிலவரம் என்னன்னு ஸ்வான் கேட்பாரு. எங்ககிட்டயும் ஓரளவு ஆட்கள் இருக்காங்க, அப்படியே ஹியூமன்ஸ் உள்ள உட்காந்து ஆப்ரேட் பண்ற மாதிரியும் ஹியூமன்ஸ் போட்டுக்கிற மாதிரியான ஆயுதங்கள் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு பேச சொன்னா, அப்புறம் டேங்க்லானே முன்னாடி இருந்து போர் செய்யுங்கன்னு ஸ்வான் சொல்லுவாரு. ஸோ இவங்களுமே ஓகே சொல்லிடுறேன், அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருந்து நீங்க போர் செய்யுங்க, அப்புறம் நீங்க 3 பேரும் டேங்க்லானுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஹாய்கா நீ ஃப்ரண்ட் லைன்ல பேட்டில் பண்ணணும், ஏன்னா அதுக்கு தான் அகாடமி உனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்வான் சொல்லிட்டு, அந்த ரீபேர் ரேங்கிற அந்த பவர் இருக்குல்ல அதை பத்தி நானும் கேள்விப்பட்டேன், ஏன்னா அது டெத் சோல் கைடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு நீ அது என்னன்னு கண்டுபிடி, ஏன்னா பின்னாடி நம்மளுக்கு அது பிரச்சனை ஆயிடக்கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஸ்வான் சொல்லிட்டு இருக்கேன். நாங்க ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி உங்க கூட அனுப்புறோம், நீயுமே டேங்க்லான்ல இருந்து உனக்கு தேவைப்படுற 3 பேரை கூப்பிட்டுக்கோ, அப்படின்னா யார் வேணாலும் கேளு நாங்க கொடுக்குறோம்னு இந்த லேடி சொல்லவும், ஹீரோ நம்ம ஹீரோயினை கேட்க அவங்க இப்போதைக்கு நம்ம சர்க்கிள் ஒரு சோல்ஜரா தான் இருக்காங்க, உனக்கு தேவைப்படுச்சுன்னா நீ போய் பார்க்கலாம்னு ஸ்வான் சொல்லவும், ஹீரோமே சரின்னு சொல்லுவான். அப்படியே இந்த எபிசோட முடிச்சு வைக்கிறாங்க. ஸோ எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எபிசோடு இவ்வளவு நேரம் பார்த்தும் சில விஷயம் புரியாத மாதிரி இருக்கும், இருந்தாலும் அதை நான் உங்களுக்காக இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஸ்டார்டிங்ல சிங்கிளுக்கும் அன்முனியம் பேருக்கும் நடந்த போர்ல எவ்வளோ ஆள் தெரியாத ஒருத்தி வந்து வித்தியாசமான ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற முக்காவாசி பேரை கொத்தா தூக்கிட்டான். அதில் நம்ம ஹீரோவுமே மாட்ட வேண்டியது இருக்கும், இருந்தாலுமே அவன் டெலிபோர்டேஷன் யூஸ் பண்ணி தப்பிச்சிருப்பான். ஸோ அதை பத்தின நியூஸ் தான் ஷெர்க்கு வரைக்குமே வந்திருக்கு. அதை விசாரிக்கணுமேன்னு சொல்லிட்டு தான் ஹீரோக்கு ஒரு டீமை கொடுத்து அது என்ன எவ்வாறுங்கிறத பார்த்துட்டு வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பிசிக்கல் செட் பயங்கரமா அடி வாங்கியிருக்கானுங்க போல. ஸோ அதையுமே இவங்க தான் இதுக்கப்புறம் டேக் ஓவர் பண்ண வேண்டியது இருக்குங்கிறனால இவங்களுக்கு ஆட்கள் அதிகமா தேவைப்படுது. ஸோ இனிமே தான் இந்த கதையில என்னெல்லாம் நடக்க போகுது, எப்படிலாம் பேட்டில் நடக்க போகுது, எந்தெந்த மாதிரியான போர்லாம் வரப்போகுதுங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட பார்க்குறேன்.